தமிழ்நாடு டீச்சர் எடுகேஷன் யூனிவர்சிட்டியில் பிஎட் 4th செமஸ்டர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ஜெண்டர், ஸ்கூல் அண்ட் சொசைட்டியில் எந்த யூனிட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது எந்த யூனிட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணால் எந்த யூனிட் ஈஸியாக இருக்கும், ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு அடுத்த யூனிட் படிக்கும் போது நீங்கள் சீக்கிரமாக இந்த சப்ஜெக்டே படித்து முடிச்சிடுற மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஜெண்டர், ஸ்கூல்ஸ் அண்ட் சொசைட்டி இதில் ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை டாபிக்ஸ் வருது யூனிட் 1லன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு டாபிக் ஜென்ரலாக ஜெண்டர்னா மீனிங் என்ன, டெஃபினேஷன் என்ன, அதுக்கப்புறம் ஜெண்டர்ன்றதை எல்லாத்துக்கும் தான் எழுத போகிறோம், ஸோ இது ஒரு டாபிக். ஜெண்டர் ரோல்ஸ் அப்படிங்கிறது ஒரு டாபிக். அடுத்தது ரீசன்ஸ் ஃபார் ஜெண்டர் இன்இக்வாலிட்டிஸ் ஒரு டாபிக். ஜெண்டர் ஜஸ்ட் எடுகேஷன் அவுட் சைடுன்றது ஒரு டாபிக். டோட்டலாக எத்தனை டாபிக் வருது, 1, 2 and 3 and 4. ஸோ டோட்டலாக இதில் வந்து 4 கொஸ்டின்ஸ். ஸோ இது ஈஸியான யூனிட், இதை ஃபஸ்ட்டு நம்ம படிச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எத்தனை டாபிக்ஸ் இருக்குது செகண்ட் யூனிட்லன்னு பார்த்தா 7 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ 7 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 1 ஜெண்டர் ஐடென்டிட்டி அண்ட் சோஷியலைசேஷன் ப்ராக்டிசஸ். அடுத்தது ரோல் ஆஃப், இதில் வந்து இது செகண்ட் டாபிக், இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து, இது சிக்ஸ்த்து, ஸோ இது செவன்த்து. ஓகே, ஸோ இதில் டோட்டலாக எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குன்னா 7 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் பெரிய டாபிக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர், ஸ்கூல் அண்ட் கரிக்குலம். இதில் வந்து எத்தனை டாபிக்ஸ் இருக்குது, இதில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த், சிக்ஸ்த், தென் 7th, 8 இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 8 டாபிக்ஸ் வருது. இதில் வந்து 8 கொஸ்டின்ஸ் வருது. இதுக்கும் கொஞ்சம் பெரிய யூனிட்டாக தான் இருக்குது. அடுத்தது சேஃப்டி, 4th யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் டாபிக், இது செகண்ட் டாபிக், தேர்டு, ஃபோர்த்து. ஸோ இதில் 4 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஸோ இது ஈஸியான யூனிட். ஃபஸ்ட் யூனிட் ஈஸி, 4th யூனிட் ஈஸியாக இருக்குது. அடுத்தது 5th யூனிட் பார்த்தீங்கன்னா அதுவும் சின்னதாக தான் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், செகண்ட் டாபிக், ஓகே, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த். ஸோ இதில் டோட்டலாக வந்து 6 கொஸ்டின்ஸ் இருக்குது, 6 டாபிக்ஸ் இருக்குது. அப்போது ஃபஸ்ட் யூனிட்டில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. செகண்ட் யூனிட்டில் 7 இருந்துச்சு. தேர்ட் யூனிட்டில் 8 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. 4th யூனிட்டில் 4 கொஸ்டின்ஸ் தான் இருந்துச்சு. 5th யூனிட்டில் 6 கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ நம்ம எதை ஃபஸ்ட்டு முடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் 4th நீங்கள் டக்குன்னு முடிச்சுக்கலாம். ஏன்னா 4 டாபிக்ஸ் தான், அதை நீங்கள் ஷார்ட்டாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த டாபிக்ஸ்க்கு போனீங்கன்னா 5th யூனிட் ஈஸியாக தான் இருக்கும். பட் பார்க்கறதுக்கு 6 கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்குது. ஆனால் வந்து 5th யூனிட் ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் செகண்ட் அண்ட் தேர்ட் படிச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக இந்த சப்ஜெக்டை முடித்த மாதிரி இருக்கும்.